ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? சுட 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 எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி கம்மன்னு இருக்கா? இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி அறியணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் நமக்கு ஒரு 1/2 வெங்காயம் நம்ம தாளிப்புக்கு போதும். அப்போ இன்னொரு 1/2 நம்ம எடுத்து மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளி எடுத்துருக்கோம். சேம் அதே தான். தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. இதில் நம்ம தாளிப்புக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லா தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எப்படி அறியுறதுன்னு பார்க்கலாம். இப்படி 4ஆக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டு இந்த காம்பை இப்படி வெட்டிக்கிங்க. இப்போ எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். நான் இங்கே சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். இப்போ நான் தாளிப்புக்கு ஜீரகம், வெந்தயம், கடுகு, இது கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ பாருங்கள், கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசனை போகட்டும். சிம்மில் வச்சுருங்க. இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம அந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.